ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல். இன்றைக்கி டேஸ்டியான வெஜிடபிள் சேமியா சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக குவிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நம்ம டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு 5-6 முந்திரி பருப்பு உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணாட்டா ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். அது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு தக்காளி பழத்தை மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு கலந்து விட்டால் போதும். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம காயெல்லாம் சேர்க்க போகிறோம், அதனால் அந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா அதில் ஒரு சின்ன கப் அளவுக்கு 1 கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கேரட்டை நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம். காய் வேகட்டும். 5 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், பட்டாணியும் கேரட்டும் நல்லா வெந்துருச்சு, தண்ணியுமே கொஞ்சம் வற்றிருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம எந்த கப்புக்கு சேமியா எடுக்கமோ, இப்போ 3/4 கப்பு சேமியா எடுத்துருக்கோன்னா 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு சேமியா எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம், தண்ணி கொதிக்கிற வரைக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா கொதிச்சிரும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்துக்கலாம். இது வறுத்த சேமியா, அணில் சேமியா. நீங்கள் வறுக்காத சேமியா எடுத்துருக்கீங்க அப்படின்னா நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். தண்ணியும் சேமியாவும் ஒரே அளவில் இருக்கணும். தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா கொல கொலன்னு போயிடும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் சரியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம காய் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். கலந்து விட்டு திரும்பவும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சேமியா உப்பி வெந்து வந்திருக்கு. நம்ம அப்படியே கலந்து விட்டுலாம். பாருங்கள், தண்ணி எதுவுமே இல்லை, நல்லா வெந்து வந்துருச்சு. லைட்டாக அந்த கொலகொலப்பு தன்மை இருக்குது. இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி இலை ஒரு கையளவு தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுருங்க. ஆனால் அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கட்டும். 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு கரெக்டாக உதிரி உதிராக கிடைக்கும். மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக வற்றிட்டு அந்த கொலகொலப்பு தன்மைலாம் போயிட்டு நம்மளுக்கு உதிரி உதிராக கிடைக்கும். பாருங்கள், தண்ணி எதுவுமே கிடையாது, ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்மளோட வெஜிடபிள் சேமியா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது கூட நல்ல கெட்டியான தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஒன் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.